அன்பானவர்களே, உனக்காக உச்சரிக்கப்பட்ட ஒரு சொல் தொடர்கிறது. வெல்வோம் விதியை, விதியை வென்று வாழ்ந்து பார்ப்போம் வாருங்கள். எங்கும் ஓட வேண்டாம், வாழ்வதற்காகத்தான் பிறந்திருக்கிறோம். நிச்சயமாக வாழ்ந்து பார்ப்போம், கடைசி வரையிலும் என்ன நடந்தாலும் வாழ்ந்து பார்ப்போம் என்ற தன்னம்பிக்கையைத்தான், நல்ல எண்ணங்களைத்தான் நம்முடைய சனாதன தர்மம், இந்து மதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அதைத்தான் இதுவரையிலும் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அன்பானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுடைய குரூப்புகளுக்கு, உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய உறவினர்களுக்கு இதையெல்லாம் அனுப்புங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இது பல நன்மைகளை நம்முடைய குடும்பத்திலே விளைவிக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். வாருங்கள், வாழ்ந்து பார்ப்போம். நான் உடலை பெற்றிருந்தேன், பிறவி எடுத்தேன், ஆடி ஓடி தெரிந்தேன், இறந்தேன். இவை எத்தகைய வேதனை தரும் எண்ணங்களாகும்? சுவாமி விவேகானந்தர் சொல்லுகிறார், ஓர் உடலில் சிறைப்பட்டு விடுதலை பெறுவதற்காக புலம்பிக் கொண்டிருந்த நிலையை எண்ணி பாருங்கள். உண்மைதானே? எதையும் துறக்க முடியவில்லை. தற்போது இந்த உடம்பில் சிறைப்பட்டிருக்கிறேன். இந்த சிறையில் இருந்து விடுதலை பெற்றால் எனக்கு பேரின்பம், மகிழ்ச்சி. உடலை துறத்தலே பேரின்பம் எனில் உடன் வந்ததாக கருதிய அனைத்தையும் துறந்தால்? அதைத்தான் நமது இந்து மதம் சொன்னது. பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வனப்பிரஸ்தம், சந்நியாசம். கர்மாவை செய், தர்மமாய் செய். வாழு, மற்றவர்களுக்கும் வாழ்வு கொடு. தாழ்ந்து போகாதே, மனதில் உயர்வான தர்ம சிந்தனை இருக்கட்டும். உனது கடமையை செய்யும் போது பற்று வைக்காதே. இது என்னால் தான் நடந்து முடிந்தது என நினைக்காதே. நீ ஒரு கருவிதான். ஆட்டுவிப்பவன் அவன், ஆடுவது நீ. பாடச் சொன்னது அவன், பாடுவது நீ. உன்னை பாடச் சொன்னவனை, ஆடச் சொன்னவனை, உலகப் பொருளை தேடச் சொன்னவனை தேடு, தேடு. தேடுதல், தேடுதல், தேடுதல். தேடுதல் இருந்தால்தான் எதுவும் கிடைக்கும். அறிவை, ஒழுக்கத்தை, உள்ளுணர்வை, பண்பாட்டை, நமது கலாச்சாரத்தை, வீரத்தை தேடுகின்ற இடம் பிரம்மச்சரியம். இன்று இல்லாமல் போனது என்று நினைக்கலாம். ஆனாலும் மிக முக்கியமாக இந்த முறை இன்று தேவைப்படுகிறது. இன்று இல்லாமல் போனது என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனாலும் மிக முக்கியமாக இந்த முறை இன்று தேவைப்படுகிறது. மன ஒழுக்கத்தின் மறுபெயரே பிரம்மச்சரியம். அது ஒரு துறவுதான். அனைத்தும் துறந்தே பிறக்கிறாய். அனைத்து உயிர்களும் அப்படியே. அவை அனைத்தும் அன்றாட உணவு இருக்கும் இடத்தை அவ்வப்போது தேடிக்கொள்ளுகின்றன. மனிதன் மட்டுமே தனக்கும் தன் பின்வரும் 3 தலைமுறைகளுக்கும் சொத்து, பணம் என சேர்த்து தவறான வழியில் போகிறான். அழியும் பொருள் அனைத்திலும் ஆசை வைத்தால் மீண்டும் மீண்டும் பிறந்து அவதிப்படுவாய். அழியும் பொருள் அனைத்திலும் ஆசை வைத்தால் மீண்டும் மீண்டும் பிறந்து அவதிப்படுவாய். பிறவாமை ஒன்றையே இந்து மதம் சொன்னது. பிறந்தால் உன்னை மறவாமை வேண்டும் என்று அவ்வை சொன்னாள். பிறப்பே இல்லாத பேரின்பம் தேவையெனில் நல்லறத்துடன் தன் கடமையை பற்றற்று செய்கிறவன் கிரகஸ்தன். பற்றும் பாசமும் பாவச் செய்ய தூண்டும். பற்றும் பாசமும் பாவம் செய்ய தூண்டும். பாவமோ புண்ணியமோ மறுபடி பிறப்பு வரும். பிறந்த பிறவியில் வாழும் நிலை பார்ப்போம். மறுபிறவியில் எனக்கு உடன்பாடில்லை சொன்னவர்கள் ஏராளம். அவர்களெல்லாம் மரணத்தின் வாசலில் கால் வழி மேல் வழி சார நடந்து என்று பட்டினத்தடிகள் சொன்னது போல தன் இயற்கை வெளியேற்றங்களை வேதனையுடன் கழித்து அதிலே உழன்று அருவருப்போடு படுத்து கிடந்தபோது பிறவி வேண்டாம், இப்பிறவியில் என்ன பாவம் செய்தேனோ என்று ஏங்கும்போது அதை பார்க்கும் நமக்கு, சுற்றத்தாருக்கு இனியாவது நாமும் நற்காரியங்களை செய்யும் கிரகஸ்தனாக, பற்றற்ற கடமை செய்யும் குடும்பஸ்தனாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்ற வேண்டும். அதுவே உயர்ந்த நிலை, அதுவே ஞான நிலை, அதுவே தெரிந்த நிலை, அதுவே புரிந்த நிலை. இது 2வது படி. அனுபவம் மனதை பக்குவப்படுத்தும். பக்குவம் வந்தால் ஆணவம் ஒடுங்கும். அனுபவம் மனதை பக்குவப்படுத்தும். பக்குவம் வந்தால் ஆணவம் ஒடுங்கும். இது வரவேண்டும். ஆனால் வருகிறதா? ஆணவம் ஒடுங்க அறிவு விசாலப்படும். அறிவு விசாலமானால் ஞானம் பிறக்கும். ஞானியோ எல்லாவற்றையும் விட்டுவிடுகிறான். வனத்தில் வாழும் ஒருவன் எப்படி இருப்பான்? இயற்கை உணவை உண்பான், காய்கனி, கிழங்கு, கீரை என்று. அதற்காக 50 வயதில் காற்றுக்கு போக முடியுமா? அதற்காக 50 வயதில் காட்டுக்கு போக முடியுமா? தொடருவோம். அடுத்ததை தொடர்ந்து கேளுங்கள். அப்பொழுதுதான் இது முழுமை பெறும். நன்றி.